அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆதாரம் இல்லாதது. அப்பா மேல எந்த தப்பும் இல்லம்மா. எதடி ஆதாரம் இல்லாதது? ஊரு பெரிய மனுஷன 4 பேர் கூட்டிட்டு போய் என் வாயை கிளறாத. அம்மா, அப்பாவை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நாங்க நம்புறோம். பஞ்சாயத்துல நாளைக்கு 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள அந்த பொம்பளை எதுக்காக இப்படி அப்பா மேல அபாண்டமா பழி போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கட்டுன பாவத்துக்கு நான் பொறுமையா இருப்பேன். ஆனா இந்த ஊர் வாய் பொறுமையா இருக்குமா? இந்நேரம் எத்தனை பேரு எத்தனை விதமா பேசிருப்பாங்கன்னு உனக்கு தெரியாது. என்னமோ மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு பஞ்சாயத்து, 5 மணிக்கு எனக்கு துபாய்க்கு ஃப்ளைட்டு. பஞ்சாயத்துல என்ன நடந்தாலும் சரி, நான் துபாய் கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரி, நாளைக்கு நீ வேலையை முடிச்சு கொடுத்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ துபாய்க்கு போ, இல்ல வேற எங்க வேணாலும் போ. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். இங்க பாரு, அப்படியெல்லாம் ஈஸியா சொல்லிடாத. உன்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு அந்த கார்த்தி பல வழியில டிராமா பண்ணுவான். நீதான் ரொம்ப கவனமா இருக்கணும். யாரு என்ன கேட்டாலும் நீ எதுவும் சொல்லவே கூடாது, புரியுதா? மேடம், என்ன தாண்டி இந்த விஷயம் வெளியில போகாது, கவலைப்படாதீங்க. விஷயம் வெளியே போகாம இருந்தா சந்தோஷம்தான். சரி, நான் வைக்கிறேன். ஓகே மேடம். சித்தி யார்கிட்ட பேசினாங்க? துபாய்னு சொல்லி கவனமா இருக்க சொன்னாங்களே, எதுக்கா இருக்கும்? அவ கூட வாழ்ந்த வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல சார். அதான் அவ சவகாசமே வேணான்னு இந்த ஊருக்கு வந்து ஆட்டோ ஓட்டி பொழைச்சிட்டு இருக்கேன் சார். இப்பதான் அவ டார்ச்சர் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். சகல, நம்மளை விட பார்வதியால இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருப்பா. பேசாம இவரையே பஞ்சாயத்து கூட்டிட்டு போனா என்னப்பா? இல்லைங்க, அது சரியா வராது. இவர் சொல்றதெல்லாம் பஞ்சாயத்து ஏத்துக்காது. நமக்கு வெறும் வார்த்தை மட்டும் பத்தாது. அத்தியோட நகையா அவங்க ஆதாரமா காமிச்சாங்கல்ல, இந்த மாதிரி நமக்கு எதனா ஆதாரம் வேணுங்க. அப்பதான் நாங்க பஞ்சாயத்து ஏத்துப்பாங்க. சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். பாருங்க, சொல்லு ரேவதி. மாமா, நீங்க சொன்ன மாதிரியே சித்தியை நான் க்ளோஸா வாட்ச் பண்ணேன். நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதுனா தெரிஞ்சா? ஆமா மாமா, இப்பதான் சித்தி ரகசியமா யாரோ ஒரு பொண்ணு கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அந்த பொண்ணு நாளைக்கு 5 மணிக்கு துபாய்க்கு ஃப்ளைட் ஏறி போறதா சித்தி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? சரி, இந்த விஷயம் போதும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உன் சித்தியை வாட்ச் பண்ணிட்டே இரு. நான் திரும்ப கூப்பிடுறேன். சரிங்க மாமா. சித்தப்பா, சாமுண்டீஸ்வரி தனியா வரா. நம்ம ஆட்களை வச்சு அவளை ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்த இதான் சரியான சந்தர்ப்பம். நீங்க ஆரம்பிங்க சித்தப்பா. அவ்வளவுதானே, பண்ணிடுவோம். ஐயா சொல்லுங்கய்யா. டேய், நம்ம ஆளுங்களை எங்கடா இருக்காங்க? எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. சரி சரி, அந்த சாமுண்டீஸ்வரி அங்க வர்றா பாரு. அவ வரும்போது அவ காது பட கோவில நடந்த எல்லா விஷயத்தையும் பேசுங்க. நீங்க பேசுற பேச்சுல அவ அவமானப்பட்டு தெரிச்சு ஓடணும். இனி அவ ஜென்மத்துக்கும் கோவில் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேன்யா. இந்தா போன வச்சுக்க. வாங்க அங்க போலாம். வா. ஒண்ணுக்கு 4 பொண்ணுங்க இருக்கு. இந்த வயசுலயும் ஒரு பொம்பளை வச்சுட்டு இருக்காரு இந்த ஊரு பெரிய மனுஷன். வெளியே தெரிஞ்சா நம்ம ஊருக்கு தான் கேவலம். நல்ல வேலை, கலச பூஜை நின்னு போச்சு. இந்த மாதிரி ஆளுங்க கோயில் மரியாதையை ஏத்துக்கிட்டா நம்ம ஊர் மரியாதை என்ன ஆகுறது? குடும்பத்துல நடக்கிற விஷயத்தை உங்களால சரி செய்ய முடியல. இதுல இவங்க இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவியா? இவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்ம பஞ்சாயத்துல உட்காரணுமா? நினைச்சாலே கேவலமா இருக்கு. அக்கா, அம்மா, அம்மா, ஆச்சுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, போச்சு, எல்லாமே போச்சு. இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்சு வச்ச
என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போச்சு. உன் அப்பா தூக்கி கொடுத்த ஒரே ஒரு தங்க சங்கிலியால ஒண்ணுமே இல்லாம போச்சு. அம்மா, கோத்துல வார்த்தையை விடாதீங்க. அப்பா அப்படி என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரா? இவ்ளோ நடந்த பிறகு உன் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னு கேக்குற? என்னால வெளியே தலை காட்ட முடியலடி. 4 பேரு 4 விதமா பேசுறத கேட்க என் உடம்பெல்லாம் கூசுது. அம்மா, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அப்பாவை பத்தி என்ன தெரியும்? 6 மாசம் முன்னாடி என் நகையை எடுத்துட்டு போய் இவர் ஒருத்தருக்கு கொடுத்தது இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின எனக்கே தெரியல. இன்னும் ஊர்ல இருக்கிறவங்கள உங்க அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? அவ்வளவுதான். என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. அம்மா, அப்பாவை எதுவும் சொல்லாதம்மா. அவரு பாவம்மா. யாரடி பாவம்? உன் அப்பா பாவமா? வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு உன் அப்பா பண்ண காரியத்தை பார்த்து இந்த ஊரே சிரிக்குது. அம்மா ஏதோ தெரியாம பேசிட்டாங்கப்பா. அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்கப்பா. நான் என்ன நினைச்சு வருத்தப்படலம்மா. இவ்வளவு காலமா ஒரு முட்டாளா வாழ்ந்துட்டேன்னு நினைச்சுதான் வருத்தப்படுறேன். பெத்த பொண்ணுங்க கிட்ட ஒரு அப்பா புலம்ப கூடாதும்மா. இருந்தாலும் நாளைக்கு நீங்க உங்க கூட வாழப்போற புருஷங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தாம்மா சொல்றேன். அப்பா, ரொம்ப யோசிக்காதீங்க. யாரோ ஒருத்தே ஏதோ ஒண்ணு சொன்னா நீங்க தப்பானவர்னு ஆயிடுமா? யாரோ சொன்னதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைம்மா. இவ்வளவு வருஷமா என் கூட வாழ்ந்தவ ஈஸ்வரி. அவகிட்ட வந்து கோவிலில் வச்சு யாரோ என்னை இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி சிரிச்சு என்ன நானே சரிப்படுத்திக்கலாம்னு நினைச்சேன். ஆனா டே ராஜராஜா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் இல்லடான்னு உங்க அம்மா அவ குணத்தை காட்டிட்டா. அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா, உண்மை என்னன்னு தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்கப்பா. உண்மை எதும்மா உண்மை? இத்தனை வருஷ வாழ்க்கையில உங்க அம்மா இப்படிப்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாத்தியா? அதுதாம்மா உண்மை. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு மாப்பிள்ளை நிரூபிச்சிருவாருமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி நிரூபிச்சிட்டாருன்னா என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஆனா இவ கூட வாழ்ந்த இவ்வளவு வருஷ தாம்பத்தியத்துக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடுச்சேம்மா. நம்ம குடும்பத்துல எல்லாமே ஈஸ்வரி தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கூட அதை நினைச்சு நான் பெருமைப்பட்டிருக்கேனே தவிர பொறாமப்பட்டதில்லம்மா.